தினமும் 5 அழகு குறிப்புகள். ஒரு சில பேருக்குலாம் த்ரெட்டிங் பண்ணி ஒரு 10 நாள் கூட இருக்காது, அதே அளவு முடி growth வளர்ந்துடும். இன்னும் ஒரு சில பேருக்கு புருவ முடிகள் வளரவே செய்யாது. கொஞ்சம் நல்ல டார்க்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சொட்டு நல்லெண்ணெய், ஒரு சொட்டு விளக்கெண்ணெய், ஒரு சொட்டு ஆலிவ் ஆயில், இத கண் இமைகளுக்கு மேல தடவிட்டு நல்லா மசாஜ் கொடுங்க. நம்ம எந்த ஷேப்ல தடவி மசாஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஈவனா உங்களுடைய புருவ முடிகள் growth ஆகும். கண்கள் ரொம்ப டல்லா இருக்கிறதுக்கு விட்டமின் இ சத்து குறைபாடு இருக்கும் அப்படின்னா நம்ப முடியுதா? அட ஆமாங்க. இவங்க ரோஸ் வாட்டரோட விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அதுல ஒரு டேப்லெட்டை ரோஸ் வாட்டரோட கலந்துட்டு காட்டன்ல டிப் பண்ணி எடுத்துட்டு கண்களுக்கு மேல வைக்கலாம். இதனால உங்களுடைய கண்கள் புத்துணர்ச்சி பெறும். வீட்டிலே கிடைக்கக்கூடிய சிம்பிளான பொருளை வச்சு ஒரு ஃபேஸ் பேக் சொல்லுங்க அப்படின்னா, ரோஜா பூ இதழ்கள், துளசி, இந்த ரெண்டுமே போதுமானது. ரோஜா பூ இதழ்கள்ல ஒரு அரக்கப் எடுத்துக்கலாம், அதே மாதிரி துளசியிலையும் அரக்கப் எடுத்துக்கலாம். இதை அரைச்சு இது கூட கடலை மாவு மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி போடலாம். நல்ல க்ளோயிங்கை கொடுக்கும், பருக்கள் வர்றதை கண்ட்ரோல் பண்ணும், மங்கு மறு எல்லாமே மறைஞ்சு நல்ல சாஃப்டான க்ளோயிங்கான ஸ்கின்னுமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்க வீட்டில் இந்த 2 பொருள் அவைலபிளா இருக்கு அப்படின்னா இன்னைக்கே இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. பருவே வரக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இருக்கு. சாப்பாட்டுல முதல்ல ஆயிலை கம்மி பண்ணுங்க. அப்புறமா நான் சொல்ற இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்க. கற்றாழை ஒரு பட்டை அளவு துண்டு எடுத்துக்கோங்க. தேன் ஒரு 2 டீஸ்பூன், தயிர் ஒரு டீஸ்பூன், எலுமிச்சை சாறு 2 டேபிள் ஸ்பூன். தயிர் தவிர மற்ற எல்லாத்தையும் நல்லா அரைச்சு அது கூட நல்ல கட்டியான தயிர் கலந்து க்ரீம் மாதிரி ஆக்கிக்கோங்க. நம்ம பீட் பண்ண நல்ல க்ரீமியா இருக்கும். அதை முகம் ஃபுல்லா அப்ளை பண்ணலாம். பருக்கள் வரும் அப்படிங்கிற பிரச்சனையே இருக்காது. க்ளோயிங் இருக்கும். ஏற்கனவே வந்த பருக்களோட தழும்புகளும் லைட்டன் ஆயிட்டே இருக்கும். ஸோ டீனேஜரா இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல வரக்கூடிய பருக்களுக்கு ஒரு தீர்வாகவும் இது அமையும். ஸ்கின் லைட்டனிங், ஸ்கின் பிரைட்டனிங்னு எல்லா ஸ்கின் கேர் ட்ரீட்மெண்ட்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அலோவேரா ஜெல்லை நம்ம சொல்லி ஆகணும். கற்றாழையை நம்ம ஜெல் டைப்ல யூஸ் பண்றதை விட டைரக்டா நம்ம செடியிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது அது இன்னுமே ரொம்ப நமக்கு பெனிஃபிட்ஸை கொடுக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்டா நமக்கு ஜெல்ல கிடைக்கும் போது அதுல எப்படியும் கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆர் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க இல்லையா? ஸோ டைரக்டா என்கிட்ட பிளான்ட் இல்ல, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்காகவே இருக்கு அலோவேரா பவுடர். இது ஜஸ்ட் அலோவேராவை ட்ரை பண்ணி நமக்கு கிடைக்கக்கூடியது தான். இல்ல எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் இது பவுடர் மாதிரி இருக்கிறதால ஃபேஸ் பேக் இல்லைன்னா ஹேர் மாஸ்க்னு எல்லாத்துக்குமே நம்ம ஈஸியா மிக்ஸ் பண்ணிக்க முடியும். அலோவேரா ஜெல் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா இந்த அலோவேரா பவுடரும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு அந்த நேச்சுரலான டிஃபரன்ஸ் தெரியும். யூடியூப்ல அதுக்கான லிங்க் நான் பின் பண்ணி வைக்கிறேன். இன்ஸ்டால இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க. டைரக்டா பர்ச்சேஸ் லிங்க் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன்.